அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குயின்ஸ். இன்றைக்கி நாம் நல்ல கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நாம் பொரியலுக்கு நறுக்கிறதுலேருந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 150 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். கோஸோட கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலாலே போதுமான காரம் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட வடை மாவு தயாராகிருச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவை கைகளால் எடுத்து லேசாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு லேசாக நிறம் மாறி வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நாம் எண்ணெயிலிருந்து வடையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு டிஷ்யூக்கு மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மீதம் இருக்க மாவையும் நாம் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் வடை தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.